ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் பெட்ஸ் காரோன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ குனாஃபா வச்சு நிறைய பேர் வந்துட்டு ரெசிபிஸ் வந்து நிறைய வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குனாஃபா வந்து ஹோம்மேடாக வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சூப்பராக வந்திருந்தது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மைதா, கார்ன்ஃப்ளவர் அண்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர வரையும் நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் வந்துட்டு இந்த பேட்டரை வந்துட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இது பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் 30 to 40 செகண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து அந்த ஹீட்டில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அப்பயே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பேட்சில் வச்சு இது பண்ணோம்னா ரிமூவ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு லைன்ஸாக நமக்கு கிடச்சிரும். வந்து சைட்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் எனக்கு வந்து கிடச்சிருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 20 கிராம் வந்துட்டு பண்ணியிருந்தேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து குனாஃபா சாக்லேட் கப் தான் வந்துட்டு நம்ம ரெசிபி அப்லோட் பண்ண போகிறோம். இது வந்து துபாயோட ஃபேமஸ் டெசர்ட். மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.